ஓம் சாந்தி. சற்றே நல்லதை சிந்திக்கலாமே. இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒரு விசேஷ தன்மை கொண்டவர்களே. ஒவ்வொருவரும் வரும்பொழுது தனக்கென்று ஒரு சிறப்பான தன்மைகளை எடுத்து வருகிறார்கள். அதை இந்த உலகத்திற்கு முன்னே சமர்ப்பிக்கின்றார்கள். நான் எனது காரியத்தை செய்தேன் என்ற அர்த்தம் அல்ல. இந்த உலகத்திற்கு முன்னே ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பதிவினையை, வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்து கொண்டுதான் செல்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பின்னாடியும் அந்த வரலாறு இருக்கு. அது சரியா தவறா என்று கூட நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தவறு என்று இருந்தால் இதை செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். நல்லது என்று ஒன்று இருந்தால் இதை நீயும் செய், மற்றவர்களுக்கும் கற்றுத்தா என்று அடுத்தவர்களுக்கு அவர்கள் உணர்த்துகிறார்கள். இதில் பாகுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாகுபாடு என்பதுதான் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும் விஷயங்களில் மிகப்பெரிய விஷயம். நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், என்னுடன் இருப்பதுதான் சரி, மற்றதெல்லாம் தவறு. இது ஒரு மனிதனை அளக்களிக்கும், ஆட்டி வைக்கும் ஒரு பெரிய அரக்கன். இந்த ரெண்டு அரக்கர்களும் மனமென்ற கதவை திறந்து உள்ளே வந்துவிட்டால் அனைத்துமே பிரச்சனையாக ஆகிவிடும். நம்மை சுற்றி நடப்பதெல்லாமே நமக்கு எதிராக நடப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டுவிடும். இந்த இரண்டு பேரையும் விரட்டிவிட்டு நம் மனதை அடைத்து நம்மை நாம் உணர வேண்டும். அதற்குள் அமர்ந்து நாம் நம்மை ரசிக்க வேண்டும். அப்பொழுதே நம்முடைய மனதில் என்னுடையது எனக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமானது, நானே இந்த உலகத்தின் ஒரு சொத்து என்ற உணர்வெல்லாம் எழ ஆரம்பிக்கும். நம்முடைய கைபேசியில் ஒரு படத்தை ஜூம் பண்ணி பார்க்கறது போல நாம நம்முடைய மனதை பரந்ததாக ஆக்கணும். எல்லாமே இந்த உலகத்திற்காக என்ற உணர்வு நமக்குள்ள மேலோங்கி இருக்கணும். நிச்சயமாக ஒருவர் இன்னொரு இடத்திலிருந்து பேராசைப்பட்டு ஒன்றை அபகரிக்கின்றார் என்றால் அதை அவர் மட்டும் அனுபவிப்பார் என்ற விதி உலகத்திலேயே கிடையாது. இங்கு எடுத்ததை அவர் மற்றொரு இடத்தில் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்திலிருந்து பெறப்படும் வளங்கள் அனைத்தும் அழிவற்றது. அது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத வளங்கள். அது எனது என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்தில் ஒருவராலும் முடியாது. பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் விதி. நீங்கள் பயன்படுத்தினால் அந்த உலகம் உங்களை போற்றும். இந்த வளங்கள் உங்கள் பின்னே நின்று உங்களை காக்கும். பயன்படுத்தாமல் பேராசையின் காரணமாக அடைத்து வைத்தவர்களுடைய அனைத்தும் வீணாய் மண்ணோடு மண்ணாய் போனதுதான் வரலாறு. உலகம் உங்களுடையது. நீங்களே ஒரு உலகம், உங்களுக்காக இந்த உலகம். எனவே உங்களை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மறைமுகமான விஷயங்களை, பிடிப்புகளை, பந்தனங்களை, கிளைகளை விடுத்து சுதந்திர பறவையாக இந்த பூமியில் வலம் வாருங்கள். எனக்கென்று ஒரு வாழ்க்கை, எனக்கென்று ஒரு உலகம், என்னுடைய சொத்து, நான் அப்படித்தான் இருப்பேன் என்றெல்லாம் எண்ணுவது இந்த உலகத்தில் யாருக்கும் சத்தியமில்லை. அனைவருக்குமானது, அனைத்திற்குமானது, எல்லாம் ஒன்று, அதில் நான் ஒரு அங்கம், அனைத்தும் ஒன்று என்பதுதான் சத்தியமான விதி. இப்படியாக நம்மளுடைய மனதை பரந்ததாகவும் ஒற்றுமை உணர்வு கொண்டதாகவும் நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசை மாற்றி வந்தாலே கொஞ்ச நாள்ல இந்த உலகம் ஒரு உன்னதமான சொர்க்க பூமியாக மாறிவிடும். இந்த புரிதல் என்பதுதான் உயர்ந்தது. இதைத்தான் ஞானம், அறிவு, விஸ்டம் என்றெல்லாம் சொல்றோம். இது இந்த தருணத்துல மட்டும்தான் நம்ம உணரவே முடியும். பிரச்சனை எங்கு இருக்கிறதோ அங்குதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கிறது. இந்த உணர்வை இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த உணர்வை நாம் பெறுவது சாலச் சிறந்தது. இப்படியாக நாம் நல்ல சிந்தனைகளோட வாழலாமே. ஓம் சாந்தி.